என்னை தெரியாது காதலின் உன்னதத்தை உணர்த்தும் ஒரு கதை. அது பாரிஸில் இருக்கும் ஒரு கிளினிக். காலை 7 மணிக்கெல்லாம் அவர் வந்துவிட்டார். அவருக்கு 65 வயதுக்கு மேல் இருக்கும். கட்டை விரலில் கட்டு போட்டிருந்தார். அவர்தான் கிளினிக்கு வந்த முதல் நோயாளி. அவரை வரவேற்ற நர்ஸ் அவரின் பெயரை கேட்டு கம்ப்யூட்டரில் பதிவு செய்து பின்னர் அவரை உட்கார சொன்னார். அங்கிருந்த நாற்காலியில் ஒன்றில் அமர்ந்த அந்த முதியவர் தனது வாட்சை எடுத்து பார்த்தார். பிறகு மெதுவாக எழுந்து நர்ஸிடம் வந்து, ஏம்மா, இன்னும் டாக்டர் வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டார். அதற்கு அந்த நர்ஸ், இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலாகும். ஆனால் நீங்கள் தான் முதல்லயே வந்துட்டீங்களே, டாக்டர் வந்தவுடனே முதலாளாக பார்த்து விடலாம் என்றார். அவர் மறுபடியும் போய் நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். ஆனால் மிகவும் பரபரப்பாக இருந்தார் என்பதை அவர் முகத்திலேயே தெரிந்தது. அதற்கு பின் ஒரு பெண்மணி தன் குழந்தையுடன் உள்ளே வந்தார். அந்த நர்ஸ் அந்த பெண்மணியை கவனிக்க ஆரம்பித்தார். முதியவர் மறுபடியும் தன் வாட்சை பார்த்தார். அவர் உள்ளே வந்து 10 நிமிடம்தான் ஆகியிருக்கும். இன்னும் டாக்டர் வருவதற்கு 50 நிமிடங்களாவது இருக்கும். அவருடைய பரபரப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருந்தது. நர்ஸ் அவரை ஒரு கணம் பார்த்தார். பின் அருகே வந்து, சார், ஏன் இவ்வளவு பரபரப்பாக இருக்கீங்க? வேற எங்காவது போக வேண்டி இருக்குதா என்று நர்ஸு கேட்டார். அதற்கு முதியவர் ஆமாம் என்றார். பின்னர், சரி, எதற்காக டாக்டரை பார்க்க வந்திருக்கீங்க என்று நர்ஸு கேட்டார். அதற்கு அந்த முதியவர் தன் கட்டை விரலை காட்டினார். இதில் அடிபட்டிருக்கு, கட்டு போட்டிருக்கேன், அதை டாக்டர் கிட்ட காண்பிக்கணும் என்றார். அப்படியா, நானே பார்க்கிறேன், என் கூட வாங்க என்று நர்ஸ் அவரை கட்டுப்போடும் அறைக்கு அழைத்துச் சென்றார். கட்டை விரலில் போட்டிருந்த கட்டை பிரித்து பார்த்தார். காயம் லைட்டாக ஆறியிருந்தது. நர்ஸ் மெதுவாக அவரிடம் பேச்சு கொடுத்தபடியே ட்ரெஸ்ஸிங் செய்ய ஆரம்பித்தார். இவ்வளவு அவசரமாக எங்கே சார் போக போறீங்க? யாரை பார்க்க போறீங்க? அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கியிருக்கீங்களா என்றார். இல்லை, நான் இன்னொரு நர்சிங் ஹோமுக்கு போக வேண்டி இருக்கு என்றார் முதியவர். ஏன், அங்கே இன்னொரு டாக்டர் எதுவும் பார்க்கணுமா என்ன என்றார். அங்கே என் மனைவி இருக்கா, அவளோட சேர்ந்து டிஃபன் சாப்பிடணும் என்றார் முதியவர். அதற்கு அவள், உங்கள் ஒய்ஃப் மேலா அவ்வளவு காதலா என்றாள். ஆமாம் என்பது போல் அவர் தலையசைத்து சிரித்தார். நர்ஸ் கேட்டார், சரி, உங்கள் ஒய்ஃப் அங்கே ஏன் இருக்காங்க? அவங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா என்றாள். அதற்கு அவர், வயதான சிலருக்கு வர அல்சைமர் டிசீஸ்ங்கிற மறதி நோய் என்றாள். அடடா, அப்போ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போனாலும் வருத்தப்படுவாங்கல்ல என்றாள் நர்ஸ். அதற்கு அவர், அதெல்லாம் இல்லை, கடந்த 5 வருஷமா நான் யாருன்னு கூட அவளுக்கு ஞாபகம் இல்லை என்றாள். அவங்களே உங்களுக்கு அடையாளம் தெரியாதப்போ நீங்கள் ஏன் அவங்க கூட தினமும் சேர்ந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க என்றாள் நர்ஸ். அதற்கு அவர் சிரித்தபடியே, அவளுக்கு என்னை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு அவளை நன்றாக தெரியும் என்றார்.